पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपाच्च मेदिनी। ओम நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில விபூதி யோகத்தோட சம்மரி பார்த்துட்டு இருக்கோம், 10வது அத்தியாயம். இதுல நேற்று பார்த்தீங்கன்னா 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த நேற்று கிளாஸ் முடிஞ்சோன்னு இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன், வேதனிஷ்டானந்த சுவாமி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் போட்டிருக்காரு நம்மளோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 26வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சித்தானாம் கபிலோ முனிகி அப்படின்னு ஒன்று இருக்கு. சித்தானாம் கபிலோ முனிகி, நான் பார்த்தீங்கன்னா கபிலாச்சாரியரா இருக்கேன் அப்படின்னு. கபிலாச்சாரியார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாமி கேட்டிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தைத்திரியத்திலையும் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலையும் கபிலாச்சாரியாரை பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆமா, இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் 1 பாதம், அதுல ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, சாங்கிய பிலாசபியை பார்த்தீங்கன்னா வியாசரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்திலையும் பார்த்தீங்கன்னா நிராகரணம் செய்யப்பட்டது. அப்ப பார்த்தீங்கன்னா கபிலாச்சாரியர் அவதார புருஷரா இருக்கும்போது அவர் எப்படி நீங்க நிராகரணம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வருது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சிமிலரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 70வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதஜ்ஞோ மேதினி பதிகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் 70வது ஸ்லோகத்துல மகர்ஷி கபிலாச்சாரியா, நான் பார்த்தீங்கன்னா கபில முனிவனாக இருக்கின்றேன் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் 70வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சங்கரர் சொல்ற மகர்ஷி கபிலாச்சாரியாக இது ச விசேஷனம் ஏகம் நாம, மகர்ஷியும் கபிலாச்சாரியரும் ஒரே நாமம், மகர்ஷி கபிலாச்சாரியாக. மகாஸ்ச அசௌ ரிஷயஸ்ச இது மகர்ஷயா, பெரியவங்களாவும் அதே நேரத்துல ரிஷிகளாவும் இருந்ததுனால அவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மகரிஷின்னு பேர். என்னப்பா மகான் அவர்கிட்ட இருந்தது, ஏன் மகான் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறீங்க? மகான் மகரிஷின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? பெரிய ரிஷி, மகான் ரிஷி. ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆச்சாரியர் அங்க சொல்ற, கிருத்னஸ்ய வேதஸ்ய தர்ஷனாத். கபிலர் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான வேதத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்த காரணத்தால் அவருக்கு மகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் நார்மலா ரிஷிகள், அதே மகா ரிஷி அப்படின்னு வரும்போது, மகரிஷின்னு வரும்போது சர்வ வேதங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தார். அதனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா அந்நியத்து. மற்ற ரிஷிகள்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகதேச தர்ஷனாத் ரிஷயா, ஏதாவது வேதத்தோட சின்ன சின்ன ஒவ்வொரு பகுதியா மந்திரங்களை பார்த்து நிறைய மகிழ்ச்சிகள் ஒரு சாக்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு வேதத்துல இருக்கக்கூடிய சாக்கையில நிறைய ரிஷிகள் இருப்பார். ஆயிரக்கணக்கான ரிஷிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வேதத்துல மந்திரங்களை பார்த்திருப்பாங்க. அப்ப எல்லா ரிஷிகளும் பார்த்தீங்கன்னா ஏகதேசம்னா கொஞ்சம் இடத்த பார்த்தவங்க. ஆனா பார்த்தீங்கன்னா கபிலாச்சாரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா பூரணமான வேதத்தையும் பார்த்தீங்கன்னா தரிசித்த காரணத்தினால கபிலாச்சாரியாருக்கு பேர் என்ன பேருன்னா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறோம், மகரிஷி அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம கபிலஸ்ச அசௌ சாங்கியஸ்ய சுத்த தத்துவ விஞ்ஞானஸ்ய ஆச்சாரியஸ்ச இதி கபிலாச்சாரியர். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா கபிலரா இருக்கார், ஆச்சாரியரா இருக்கார். எப்படி ஆச்சாரியார் சாங்கிய தத்துவத்தை பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணார், தன்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணார் கபிலர். அது எப்படி பண்ணார் அப்படின்னா சுத்த தத்துவ விஞ்ஞானசிய, சுத்த தத்துவம் ஆத்ம தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுத்த தத்துவத்தை பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ண ஆச்சாரியரா இருக்கிறதுனால கபில ஆச்சாரிய அப்படின்னு அவருக்கு நம்ம பேர் சொல்றோம். தன்னோட அம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியார்னு ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணார். நிறைய ஆசூரி முனி அப்படின்னு ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணார்.
இப்ப நமக்கு அவைலபிளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சாங்கிய காரிக்கா படிச்சோம். ஈஸ்வர கிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய அவரோட தான் இப்ப நம்ம அவைலபிளா இருக்கிறது. அது இல்லாம சாங்கிய பாஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான விஞ்ஞான பிக்ஷு எழுதின வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஷ்யம் சாங்கிய மதத்துக்கானது ரொம்ப எலாபரேட்டா இருக்கிறது. தத்துவ கௌமுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசஸ்பதி மிஸ்ரர் பண்ணு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய பிலாசபியா இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவை பத்தி பேசுது. இவ்வளவுதான் விஷயம். நம்ம வேதாந்தம் பேசுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலா இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி பேசுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரம்மத்தை அடையறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா சுத்த ஆத்ம தத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் இந்த ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு அடையணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்கிய பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா ஏக ஜீவவாதத்தை சொல்றது மூலமா இண்டிவிஜுவல் ஆத்மாவை அடையறதுக்கு நமக்கு உபயோகம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிஷேத சாஸ்திரம் அப்படின்னு பேர். இந்த பிரதிஷேதம் சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யாரெல்லாம் நிறைய பேர் சாங்கியம் படிச்சிருப்பீங்க. இந்த சாங்கிய பிலாசபி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர் பிரம்மசூத்திரத்தை ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து பாத்தீங்கன்னா இது தோஷம் இது தோஷம் இதுதான் தோஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை வச்சுக்கிட்டு கண்டனம் பண்ணிடுவார். சாங்கியத்தை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஐயோ நம்ம இது கவனிக்கலையே, இதுல தோஷம் இருக்குன்னு நம்ம பார்க்கலையே அப்படின்றது அவ்வளவு அற்புதமா சொல்லுவார். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், சாங்கியம் இண்டிவிஜுவல் ஆத்மாவை பத்தி பேசுது. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றார் சுத்த தத்துவ விஞ்ஞானசிய ஆச்சாரியா. கபிலாச்சாரியர் சுத்த தத்துவம்னா வெறும் ஆத்ம தத்துவத்தை மட்டும் உபதேசம் பண்றவர். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், ஸ்மிருதி கொட்டேஷனும் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த ஆத்ம தத்துவ விஞ்ஞானம் சாங்கியமித்யபிதீயதே. சுத்த ஆத்ம தத்துவம்னு என்ன அர்த்தம், இண்டிவிஜுவல் ஆத்மாவை பற்றி எதெல்லாம் பேசுதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆத்ம தத்துவம்னு பேரு. அதுதான் சாங்கியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாங்கியத்தை யாரு உபதேசம் பண்ணார் அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷதத்திலேயே சாங்கியரை பத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிம் பிரசூதம் கபிலம். ரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா கபில முனி வந்து பாத்தீங்கன்னா சித்தானாம் கபிலோ முனிகி அப்படின்னு இப்ப நம்ம கீதால பாக்குற மாதிரியே ஸ்வேதாஸ்வதரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷிம் பிரசூதம் கபிலம் சாங்கிய பிலாசபிய இந்த கபிலர் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணார் அப்படின்னு உபனிஷத்துங்கள்லயே இருக்கு. அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் கபிலரா அவதாரம் பண்ணினார்னு அங்கேயும் எழுதுறாரு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்ணணுமா வேணாமா சுவாமி அப்படின்னு வரும்போது ஏதேன யோக பிரத்யுக்தா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 1வது பாதம் 3வது சூத்திரம் 2:1:3 யோக பிரத்யுக்தி அதிகரணம் அப்படின்னு அதிகரணத்தோட பேர். யோகத்தை பத்தி மறுத்து சொல்லக்கூடிய இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏன தர்ஷனேன ந விருத்தியேதே தேன இஷ்டம் ஏவ சாங்கிய யோக ஸ்மிருதயோகோ சாவகாசத்துவம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் சங்கர பாஷ்யத்துல பண்ற. இதுல வேதாந்தத்துக்கு எதிரா வேத மதத்துக்கு எதிரா உபனிஷதங்களுக்கு எதிரா எதெல்லாம் எந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், விரோதம்னு சொல்லி பரிகாரம் பண்ண வேண்டும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனத்து அம்சேன ந விருத்தியதே, எந்தெந்த அம்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்களுக்கு முரண்படாம இருக்கோ அந்தந்த அம்சங்களை எல்லாத்தையும் சாங்கியத்திலையும் யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்வீகாரம் பண்ண போறோம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றோம், இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சாங்கியத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு நான் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா இந்த குணங்களை பத்தி பேசக்கூடிய திரிகுணங்களை பத்தி பேசக்கூடியதெல்லாம் சாங்கிய கபில ஆச்சாரியரோட மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அனுபூதி பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் வந்துடும். அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு சாங்கியத்தை சொல்லி கொடுக்கும் போதே 13வது சாப்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சாங்கியத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலை பத்தி பேசும்போது ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசங்கோயம் புருஷா. சாங்கியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அசங்கோயம் புருஷா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் அந்த பாஷ்யத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா
4:1 சூத்திரத்தோட பாஷ்யத்துல சாங்கிய பிலாசபியோட ரொம்ப சிமிலரா இருக்கிற நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அம்சங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தம் சாங்கியத்தோட பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவே இருக்கு அப்படின்ற. அதே மாதிரி அதுல இன்னொன்னு சொல்றாரு என்னன்னு கேட்டா, யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா சம்யக் தர்ஷன அபியுபாயோகி யோகோ வேதே விஹிதா. இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யக் தர்ஷன உபாயோ அனுபூதி பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யோகமானது வேதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விகிதகனா விதிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்ய இதி. ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாஸ், இந்த ஆத்மாவை பத்தி சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னு இருக்கு. அந்த நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது அப்படின்னும் போது சங்கர பாஷ்யத்துல சொல்றார், திருநதம் ஸ்தாபிய சமம் சரீரம் இத்தியாதினா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வந்து நிதித்தியாசனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆசனம் பிராணாயாம பிரத்யாகாரம்லாம் எப்படி யோகத்துல வந்து அஷ்டாங்க யோகத்துல சொல்றோமோ அது எல்லா விதிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் அதை சொல்றார், இத்தியாதினா ச ஆசனாதி கல்பனா புரசரம் பகு பிரபஞ்சம் யோக விதானம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷதி திருஷ்யதே. அப்ப நிதித்தியாசனத்துக்கு சம்யக் தர்ஷன ஆத்மானுபூதிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் யோக விதிகளா என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. லிங்கானிச்ச வைதிகானி யோக விஷயானி சகசிரசக உபலப்யந்தே. நிறைய ஆயிரக்கணக்கான யோக விதிகள் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பார்க்கப்படுதா இருக்கு உபனிஷதங்கள்ல. அதனால தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணாம் இதி. கட்டோபனிஷத்துல வந்து ஒரு மந்திரத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். எதுப்பா யோகம் அப்படின்னா கேட்டா, தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம் ஸ்திராம் இந்திரிய தாரணம். இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிரோதம் பண்ணி தமம் பண்றது எதுவோ அதுதான் யோகம் என்று வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. வித்யாமேதாம் யோக விதிம் ச கிருத்ஸ்னம். கட்டோபனிஷத்துல முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜா சொல்றார், அர்ஜுனன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இது நம்ம நச்சிகேதஸ்ட வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜா சொல்றார், நான் இதுவரைக்கும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம வித்யாவையும் சொன்னேன், கூட வந்து பாத்தீங்கன்னா யோக விதிகளையும் உனக்கு எப்படி அதை அனுபூதி பண்றதுன்ற யோக மெத்தட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் முழுமையாக சொன்னேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜா சொல்றார். அத தத்துவ தர்ஷன உபாயோ யோக. தத்துவ யோக சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, அத தத்துவ தர்ஷன உபாயோ யோக. யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவத்தை தரிசனம் பண்றதுக்கு, பிரம்ம தத்துவத்தை தரிசனம் பண்றதுக்கு வந்து ஆத்ம தத்துவத்தை தரிசனம் பண்றதுக்கு உபாயம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சம்யக் தர்ஷன உபாயத்வேன ஏவ யோகோ அங்கீகிரியதே. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, யோகம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யக் தர்சனம் சொல்லக்கூடிய ஆத்மானுபூதிக்கு நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயமாக மட்டுமே யோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் செய்யப்படுகின்றது. அதே நேரத்துல அந்த யோக தரிசனத்துல எதெல்லாம் சாங்கிய பிலாசபியா இருக்குமோ, பகுபுருஷவாதம், அதே மாதிரி வந்து பிரகிருதி நித்தியம், ஈஸ்வரன் விசேஷ புருஷக அப்படின்னு அவரை செப்பரேட் பண்றது, இது மாதிரிலாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், உபேக்ஷா பண்றோம். அப்ப உபேக்ஷா பண்ணிட்டு சாந்தியத்திலையும் கூட எதெல்லாம் ஸ்வீகாரம் இருக்கோ அதை மட்டும் ஸ்வீகாரம் பண்றோம் உபனிஷத்துக்கு அனுகூலமா. மீதி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிராகரணம் பண்றோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கிய பிலாசபியும் என்ன ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாங்கியமும் வேதாந்தமும் ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணும். அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை எடுக்கணும்னு சொல்றது எதுக்காகனா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய பிலாசபியும் வரும், அதாவது வேதாந்தத்துக்கு ஏற்புடையது. அதே போல யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்லும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா உபேக்ஷா இல்லை. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கௌதமரா இருக்கேன் அப்படின்னு சொல்லல, நான் வந்து பாத்தீங்கன்னா காணாத மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லல, நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்மினி முனிவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கபிலனா இருக்கேன் அப்படின்ற. அப்ப கபிலரா இருக்கார், அதே நேரத்துல பகவானுடைய ஆதிசேஷ அவதாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலியா வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சாஸ்திரங்களும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீகாரம் செய்கின்றோம்.
யோகம் வேதத்துல இருக்கிற யோகம். அதே மாதிரி சித்தாந்தம் கபிலரோட எதெல்லாம் சில அம்சங்கள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு ஸ்வீகாரம் அப்படின்னு இது பண்ணணும். ஒரு காலத்துல என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரத காலத்துல எல்லாம் சாங்கிய பிலாசபி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்தப முனிவருக்கும் அதே நேரத்துல வந்து தேவகுதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து கபிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினாரு அப்படின்னு நல்ல பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரணமா சொல்லப்பட்டிருக்கு. யோகத்தையும் உபதேசம் பண்றார், சித்தாந்தத்தையும் அங்க வந்து அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். ஸ்திரீக்கு யோசிச்சு பாருங்க, அம்மா நீங்களா ஒண்ணு நான் ஸ்திரீன்னு போய் போத்திக்காதீங்க, அம்மாவுக்கு தான் உபதேசம் பண்றார் யோகத்தையும் சாங்கியத்தையும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர் வந்து பாத்தீங்கன்னா வேத விருத்தமான எந்த விஷயங்கள் இருக்கோ அதுல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கியத்தை நம்ம என்ன பண்றோம், கண்டனம் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. யாராவது இதை பத்தி கேட்டா இதுக்காக இது சொல்லணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், 33வது ஸ்லோகம் இன்னைக்கு பாடம் ஸ்டார்ட் ஆகுது. அக்ஷராணாம் அகாரோஸ்மி द्वन्द्वः सामसिकस्य च द्वन्द्वः सामासिकस्य च अहम् एवाक्षयः कालः दाताहम् विश्वतो मुखः. அகாராணாம் அக்ஷராணாம் அகாரோஸ்மி. இது என்ன உபாசனை சுவாமினா, இதையும் தூக்கி என்ன பண்ணுங்க, நம்மளோட உபாசனையில ஓங்கார உபாசனையில தூக்கி போட்டுருங்க. 16வது உபாசனையா இதை வச்சுக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் சேரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டிக்காக எதெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாம் என்ன உபாசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார உபாசனை அப்படின்னு பேர். அகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விராட்டு உபாசனை அப்படின்னு சொல்லப்படும். அகாரம் விராட்டு, உகாரம் ஹிரண்ய கர்ப்பர், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப எதெல்லாம் நம்ம இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எறும்புக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகார உபாசனையில வந்துவிடும். அதே நேரத்துல ஓங்கார அபியாசம் பண்றவன் என்ன பண்ணுவான், எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் மாதிரி இருக்க இடத்துல ஓங்காரத்தை சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அகார உபாசனை. இது மாதிரி அகாரத்தை பிரதானமா வச்சு ஓங்காரத்தை சொல்ற உபாசனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அகார உபாசனை என்றே சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு அதிக நேரம் அகாரத்துல இருக்காதீங்க, அதிகமா என்ன பண்ணுங்க, மெதுவா ஒரு 2-3 வருஷம் பண்ணிட்டு டக்குன்னு உக்காரத்துக்கு மானசீகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றோம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரம் ந உச்சாரையேத் கதாச்சன ஒரு விதியே வச்சிருக்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அகாரத்தை ஓங்கார உபாசனை பண்றவங்க உச்சரிக்கவே வேண்டாம். அதனால்தான் நம்ம ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், ஆள ஆரம்பிக்கல, ஓம் இப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அகாரமும் உகாரமும் சேர்ந்து ஓவ ஆயிருக்கு. அப்ப ஓம் தான் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா உகார பிரதானம் அப்படின்னு பேர், ஓம் சொல்றது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகார உபாசனை பண்ணா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, அகாரோ நயதி விஸ்வம் ஒரு விதி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு மாண்டூக்கிய காரிக்கையில. அகாரோ நயதி விஸ்வம், அகாரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனை பண்றவங்களை இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து சேர்த்துரும். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா திரும்ப இந்த உலகத்துக்கு வரணுமா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றோமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அகார உபாசனைய கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் உகாரத்துக்கு வந்துடணும். ஸ்தூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஓங்காரத்தை வாய் விட்டு சொல்றீங்களோ அது எல்லாம் அகார உபாசனை. நான் முதல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல சொல்றதுக்கு முன்னாடி வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா சொல்லுங்கன்னு நான் எல்லாத்துக்குமே சொல்றேன். ஏன் அப்படின்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றது அவ்வளவு ஈஸி இல்லை, அவ்வளவு கஷ்டம். அதனால ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பூஜை ரூம்ல இருந்துகிட்டு ஓம் 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 இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த வாக்குல நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகாரம். இது நல்லா பிராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா இப்ப நம்ம வாக்குல சொன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு மனசுல
இதே மெத்தட்ல நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் உகார உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்லயே நிப்பாட்டி தாண்டி போயிருங்க அப்படின்னு, சரிங்களா? அதனால அகார உபாசனையும் ஓங்கார உபாசனையோட ஒரு அம்சம், ஒரு ஸ்டெப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, துவந்த்வக சாமாசிகஸ்யச. துவந்த்வக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, துவந்துவம்னா என்ன அப்படின்னா துவந்துவ சமாசம் அப்படின்னு சமாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகுவிரி சமாசம், அவ்யயி பாவ சமாசம், தத்புருஷ சமாசம் அப்படின்னு சமாசங்கள் இருக்கு. சமாசங்கள் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி ஆகிறது, ரெண்டு வார்த்தைகள் சப்தங்கள் ராம ஈஸ்வரன், ராமேஸ்வரன் அப்படின்னு கனெக்ட் ஆகும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இணையறதுக்கு பேர் சமாசம் அப்படின்னு பேரு. அந்த சமாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்வபத பிரதானம், உத்தர பதார்த்த பிரதானம் அப்படின்லாம் இருக்கு. இதுல வந்து துவந்துவ சமாசம் அப்படின்னு வந்துறதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பதார்த்தங்களும் ஈக்குவலான சமத்தன்மையை உடையது, அதுக்கு பேரு துவந்துவ சமாசம் அப்படின்னு பேரு. அந்த துவந்துவ சமாசமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் சொல்றார் 17வது உபாசனை, அகம் ஏவ அக்ஷய காலஹா. நான் வந்து பாத்தீங்கன்னா நாசமில்லாத காலமாக இருக்கின்றேன். காலேன யாத்தி வயமேவ யாத்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பர்திருஹரி வந்து நீதி சதகத்துல வைராக்கிய சதகத்துல சொல்லும்போது சொல்றார், காலேன யாத்தி வயமேவ யாத்தி அப்படின்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் பாஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளைத்தான் வந்து பாத்தீங்கன்னா காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா போப்பான்னு தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்ணிட்டு இருக்கு. காலம் நாசமாகல, நீங்களோ நானும் என்ன ஆயிடுறோம், ஜீரணமாயி போயிடும், சுத்தே போயிடும். காலம் அழிவில்லாததா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த காலமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்ற, காலமா இருக்கின்றார். அப்ப எந்த காலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்னு உபாசிக்கிறது ஒரு மெத்தட். நான் இப்ப கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்து நோக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை உத்து நோக்கினீங்க அப்படின்னா, காலம்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன். ரொம்ப ஈஸியா தெரியறது வந்து பாத்தீங்கன்னா, காலத்தை நல்லா ஆழ்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் கிராஸ் பண்றது ஒவ்வொன்றுத்தையும் இப்ப இன்னைக்கு காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு எங்க பேஜ்ல இருக்குன்னு பாக்குறதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு க்ஷணமா போயிடுச்சு. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு பெனட்ரைல சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுத்திருந்தேன், நல்ல ஜலதோஷம் அப்படின்னு. இன்னைக்கு காலையில அப்படியே இருந்துட்டு போகுது. எனக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இது எப்படி காலம் என்ன காலம்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மணிகள் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி, 1 மணி, 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் அப்படியே நமக்கு முன்னாடி என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையோட முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா காலம். அப்ப அந்த காலமாக வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். காலகாலக அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பேரு காலகாலன். நம்ம உஜ்ஜயினியில இருக்கிறது மகாகால அப்படின்னு நம்ம வந்து ஜோதிர்லிங்கம் சொல்றோம்ல, அந்த காலகாலனாக சிவபெருமானாக நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலான்னு பாஷ்யத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் தாத்தாகம் விஸ்வதோமுக. தாத்தாகம் அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மபல தாத்தா. யாரு, விஸ்வதோமுகா. விஸ்வதோமுகன்றதுக்கு அர்த்தம் விராட்டு. அந்த விராட்டா இந்த எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனாக, கர்ம பலனை கொடுத்து தாங்கக்கூடியவனாக பிரம்மா இருக்கின்றார். அந்த பிரம்மாக்கு பேர் தான் விஸ்வதோமுகான்னு பேரு. அந்த பிரம்மாவாக நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த ஸ்லோகத்துல அகமேவ அக்ஷய காலகன் வரும்போது காலகாலனா வந்து பாத்தீங்கன்னா காலத்தையே சுவாகா பண்ணக்கூடிய ருத்ரனா பகவான் இருக்கார், காலகாலன் சிவபெருமானா இருக்கார். அதே நேரத்துல விஸ்வதோமுகன் போது பிரம்மாவா இருக்கார், விராட்டா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கோயில்கள் மட்டும்தான் இருக்கு பிரம்மாவுக்கு உபாசனை. பிரம்மாவை தனியா உபாசனை பண்றது வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிமுடி காணாத இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாளம்பு மேல இருந்து கீழே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், கரப்ஷன் பண்ணி விட்டுருவார். பிரம்மா வந்து சொல்லுவார், என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறாவா மேல பறந்து போவார். அப்ப அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் மேல சிவபெருமானோட மேல இருந்து தலையில இருந்து நான் அந்த தாளம்பூவை கொண்டு வந்தேன்னு சொல்லு அப்படின்னு இந்த தாளம்பூட்டையும் கரப்ஷன் பண்ணி அப்பவே கரப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
கொண்டு வந்து கீழே வந்து நான் முடிய பார்த்துட்டேன், பகவானோட சிவபெருமானோட முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாபம் கிடைச்சிரும், உனக்கு பொய் சொன்னதுனால எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கோயில்கள் இருக்காது. அப்ப அதனால பிரம்மாவை உபாசனை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்ப பிரம்மாவையும் ஹிரண்ய கர்ப்பரையும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் ஒன்னாக்கி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பிரம்மான்றது ஸ்தூல தேகம், விஷ்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம். இந்த பிரம்மாவோட இதை வந்து சூக்ஷ்மத்தோட இணைச்சு உபாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு உபாசனமா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு. அப்ப விஷ்ணு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஆரத்தி காட்டுறீங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க படுத்த கோலத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், நாபி கமலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா ஒரு தாமரையில வந்திருப்பார். அப்போ எல்லா விஷ்ணு கோயில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டும் போது எங்க பண்ணுவான், முகத்துல இருந்து காட்டிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாவுக்கும் ஆரத்தி நடக்கும். செப்பரேட் ஆரத்தியோ பூஜைகளோ இல்லை. அப்ப விஷ்ணு ஆராதனை பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது சிவனை விஷ்ணு ஆராதனை பண்றதுக்குள்ளாரையே பிரம்மாவோட ஆராதனையும் உள்ள வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை தனியா உபாசனை பண்ணாதீங்க. உகாரத்தை சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அகாரமும் எதுக்குள்ளார வந்துடும், உகாரத்துக்குள்ளார வந்துடும். அகார உகாரம் சேர்ந்துதான் ஓ அப்படின்னு வருது. செப்பரேட்டா பண்ணணும்னு அவசியம் இல்லை அகார உபாசனையை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாத்தாகம் விஸ்வதோமுகா, கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய தாங்கக்கூடியவனா நான் விராட்டா இருக்கின்றேன் அப்படின்னு உபாசனை. அப்ப இதுல 17வது உபாசனை அக்ஷரானாம் அகாரோஸ்மி, 16வது உபாசனை. 17வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா காலத்தை உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் 18வது உபாசனை விராட் உபாசனையை வந்து ஹிரண்ய கர்ப்ப உபாசனையா உபாசிக்கிறது. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்துல நம்ம சொல்ல போறோம் என்னது, விஸ்வரூப தரிசன யோகம் சொல்ல போறோம். அதுக்குள்ளார கூட இந்த விஸ்வதோமுக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 34வது ஸ்லோகம். மிருத்யு சர்வஹரஸ்சாகம் மிருத்யு சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாச்சநாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிஹி க்ஷமாஹ க்ஷமாஹ இல்ல திருதிஹி க்ஷமாம் மிருத்யு சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாச்சநாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிஹி க்ஷமா. மிருத்யு சர்வஹரஸ்ச, சர்வஹரஸ்ச அப்படின்னா எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறது, ஹரணம் பண்றது அப்படின்னா அபகரிக்கிறதுன்னு அர்த்தம், பிடுங்கிக்கிறது. எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மிருத்யுவாக இருக்கின்றேன். என்ன பிடிக்கிறது, பாஷிகார் சொல்றார், என்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன எவ்வளவு அழகா இருந்தோம் தெரியுங்களா, என்னோட அழகெல்லாம் போச்சு, என் முடியெல்லாம் எவ்வளவு தாடியெல்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுங்களா போச்சு, எவ்வளவு முடி வச்சிருந்தோம் தெரியுங்களா, பெண்கள்லாம் பொறாமப்படுற அளவுக்கு முடி வந்து போச்சு, என்னோட கலர் எப்படி தெரியுங்களா இருக்கும், சுகருக்கு முன்னாடி நல்லா இருக்கும் கலர் போச்சு, என்னோட மெமரி பவர் எவ்வளவு தெரியுங்களா இருக்கும், சூத்திரங்கள் 1676 சூத்திரத்தையும் லகுல இருக்கிறதெல்லாம் கண்டஸ்தமா வச்சிருந்தேன், இப்போ ஒரு சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா சொல்ல முடியல போச்சு. அப்போ என்கிட்ட இருக்கிற வந்து சக்தி சாமர்த்தியம் வந்து எவ்வளவு இருந்துச்சு தெரியுங்களா போச்சு. எல்லாத்தையும் யாருப்பா அபகரணம் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் என்னவா இருக்கார், எல்லாத்தையும் அபகரணம் பண்றவரா பிடுங்கிக்கிறவரா இருக்கார். கூடவே கடைசியில எதை எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னா என்னுடைய பிராணனையும் அபகரணம் பண்ணிப்பார். அப்ப யார் பிடுங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருத்யுவா, எல்லாத்தையும் எடுத்துக்கிறவனா மிருத்யுவாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. போன இதுல காலகாலனா இருக்கேன்னு சொல்லிட்டேன், இந்த இடத்துல நான் மிருத்யுவா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அற்புதம். அதுக்கப்புறம் உத்பவஸ்ச பவிஷ்யதா, நான் தான் எல்லாத்தையும் நாசம் பண்றவன் நான் தான், மிருத்யுவா இருந்துட்டு திரும்பவும் உற்பத்தி பண்றவனும் நான் தான். எதெல்லாம் இறந்து போகுமோ மரணத்தை அடையுமோ அதெல்லாம் திரும்ப பிறக்கும்ல, அப்ப அந்த திரும்ப பிறக்கிறதுக்கான காரணமாகவும் நான் தான் இருக்கின்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா 19வது உபாசனை, இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிருங்க. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தமாவும் இருக்கேன், நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்பத்தி காரணமாகவும் நான் தான் இருக்கேன். ஃபியூச்சர்ல எதெல்லாம் உண்டாகுமோ அதை எல்லாத்தையும் உண்டு பண்ணுபவன் நான் தான். நான் தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணி மரணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியா சொல்றேன். இதுக்கப்புறம் நாரீனா, மனிதர் இந்த பெண்கள் இடத்துல இருக்கக்கூடிய கீர்த்தி,
கீர்த்தின்றதுக்கு அர்த்தம் புகழ். நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, இப்ப என்னோட அம்மாவை பத்தி உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்னோட அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீ தானே அம்மா. ஸ்திரீட்ட இருக்கக்கூடிய அந்த புகழ் என்ன அப்படின்னு கேட்டா, மங்காத புகழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீகள்கிட்ட, அம்மாக்கள்கிட்ட இருக்கு, அம்மாட்ட இருக்கு, மனைவிட்ட இருக்கு, நம்மளுடைய குழந்தைங்கள்ட்ட இருக்கு, அக்கா சகோதரிகள்கிட்ட இருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த புகழ் வந்து பாத்தீங்கன்னா நானா தான் இருக்கேன். அதே மாதிரி ஸ்திரீகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ஐஸ்வர்யம். ஐயோ, நேற்று ஒரு அம்மாவை பார்த்தா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, பார்த்தா அப்படியே அப்படியே மகாலட்சுமி மாதிரியே. எப்படி பாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோற்றத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யம் இருக்கு அந்த அம்மாட்ட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அந்த ஸ்திரீகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீயா நான் தான் இருக்கேன், லக்ஷ்மியா நான் இருக்கேன், ஐஸ்வர்யமா நான் இருக்கேன். வாக்ச ஸ்திரீகள்கிட்ட இருக்கக்கூடிய வாக் சாதுரியம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆண்கள்ட்ட எல்லாம் இருக்கவே இருக்காது. இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ பேசுனா எப்படி தெரியல மயக்கிடுவா. ஐயோ, கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ஸ்திரீ பேசுனா அப்படின்னா எல்லாத்தையும் மாயாஜாலம் பண்ணி மயக்கிற சாமர்த்தியம் அந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப ஸ்திரீகள்கிட்ட இருக்கக்கூடிய கீர்த்தி, லக்ஷ்மி, அது அப்புறம் வாக்கு, இது எல்லாம் நானே. அது மட்டும் இல்ல, ஸ்மிருதி, மெமரி பவர். எல்லா எக்ஸாம்லயும் அதிகமா யார் பாஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டஸ்டம் பண்ணி பெண்கள் தான் பாஸ் பண்றாங்க அதிகமா. 10th ரிசல்ட் வந்தாலும் சரி, 12th ரிசல்ட் வந்தாலும் சரி. அப்ப என்ன காரணம் அப்படின்னா பெண்கள் இடத்துல ஸ்மிருதி சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு, அது நான் தான். அதே நேரத்துல மேதா சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணம்னு எடுத்துங்க, மேதாவை வந்து பாத்தீங்கன்னா கிரந்த தாரணம், நிறைய ஸ்டோர் பண்ற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தத்துக்கு இருக்கு. அதே நேரத்துல திருத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுத்துல தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, 30-40 வருஷமா எப்படி கொடுத்தன்னு நடத்துறீங்க உங்க ஹஸ்பண்டோட, எப்படி சகிச்சுக்கிறீங்க உங்க பசங்களை, உங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும். ஐயோ, ரொம்ப கஷ்டம் இல்லை, என்னால மூச்சு முட்ட ஆரம்பிச்சிரும்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துல தொடர்ந்து பண்ற சாமர்த்தியம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, முக்கியமானது பெண்கள்கிட்ட இருக்கக்கூடியது, இது எல்லாம் விட்டுருங்க, க்ஷமா, ரொம்ப பொறுமை. என்ன அடிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டாலும் ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா பூமி மாதா மாதிரி பெண்கள்கிட்ட இருக்கு. அந்த க்ஷமாவாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. 35வது ஸ்லோகம். பிருகத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹ. 20வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா பிருகத் சாம ததா சாம்னாம். நான் உங்களுக்கு இந்த அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது சாமத்தை பத்தி நம்ம சம்பத்ஜி வந்து ஒரு ஆர்டிக்கல் இது பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிருந்தேன், அதை எடுத்து படிச்சுங்க அப்படின்னு. இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாம் தமிழ்ல பண்ணிங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிருகத் சாம ததா சாம்னாம். சாம இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 2வது அத்தியாயத்துல சாம உபாசனைகள் நிறைய இருக்கு. பஞ்சவிதம், சப்தவிதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருவிதம், இது மாதிரி சாமத்தை வந்து பல விதங்கள்ல உபாசிக்கிறது இருக்கு. அந்த சாம உபாசனைகள் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எது உத்கிருஷ்டமானது அப்படின்னும் போது 2 உபாசனைகள் சாமத்துல பிரதானம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உத்கீத பிராண பிரணவ உபாசனைன்னு சாந்தோக்கியத்துல முதல் உபாசனை அதுதான், உத்கீத பிராண பிரணவ உபாசனை அப்படின்னு. உத்கீத சாமம்னு ஒரு சாமம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிருகத் சாமம்னு சொல்லக்கூடியது இருக்கு. அந்த பிருகத் சாமத்தை உபாசிக்கிற மெத்தடும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாம உபாசனையாக நான் இருக்கின்றேன், சாமமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். காயத்ரி சந்தசாமகம். சந்தஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமானது வந்து பாத்தீங்கன்னா பிருகதி பந்தி. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணும்போது அனுஷ்டுப் திருஷ்டுப் சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா பிருகதி பந்தி அப்படின்னு சந்தஸ் எல்லாத்தையும் வரிசையா நம்ம சொல்றோம்ல. அந்த சந்தஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சந்தஸ் இருந்தாலும் 108 சந்தஸ் இருக்கு, காளிதாசர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுல எல்லா சந்தஸ்லயும் உத்கிருஷ்டமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 8 8 3 8 24 அக்ஷரங்களை உடையது. ஒவ்வொரு பாதத்துக்கும் 8 அக்ஷரங்களை உடையது. 3 பாதங்களுடைய காயத்ரி சந்தஸாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அப்ப காயத்ரி உபாசனை இருக்கா சுவாமி அப்படின்னா இது 21வது உபாசனை. காயத்ரி உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்திலையும் பிருகதாரண்யத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்துல நிர்ணயமும் பண்ணப்பட்டிருக்கு. 2 உபாசனைகள் இருக்கு. சாந்தோக்கியத்துல ஒரு விதமா ஒரு உபாசனை, பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனை. இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைச்சு பண்ணணும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல கன்க்ளூஷன் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான உபாசனை காயத்ரி உபாசனை. ஓங்காரத்துக்கு முன்னாடி காயத்ரி உபாசனை பண்ணிட்டு ஓங்காரத்துக்கு வந்தோம்னா
மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா ஓங்காரத்துல செட்டலாம். காயத்ரி உபாசனை 21வது. சாந்தோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3:12:1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, காயத்ரிவா இதகும் சர்வம். மந்திரமே அப்படிதான் இருக்கு. எப்படி வந்து மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓமித்யேத அக்ஷரம் இதம் சர்வம், ஓங்காரமே இந்த அனைத்தும் அப்படின்னு மாண்டுக்கியத்துல ஆரம்பிக்கும் போதே மந்திரம் சொல்லுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது இங்க காயத்ரிவா இதகும் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்குது. காயத்ரி தான் இது எல்லாம் அப்படின்னு. ஓங்காரத்தோட வேற ஒரு எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரின்னு சொல்லப்பட்டிருக்கு சாந்தோக்கியத்துல. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியோட சாரம் ஓங்காரம், ஓங்காரத்தோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் தான் காயத்ரி. அப்ப காயத்ரி உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். ஸ்திரீகளுக்கு முடியாது, அதனால நான் ஓங்காரத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் மாசானா மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கசீர்ஷமா இருக்கேன், மார்கழி மாசமா இருக்கு. அதனாலதான் விஷ்ணுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்தை நம்ம என்ன பண்றோம், விசேஷமா கொண்டாடுறோம். டெய்லி வந்து பஜன்ஸ் பண்ணி நல்ல பூஜைகள்லாம் பண்றோம். இது அப்புறம் ரிதூரா குசுமாகரகா, ரித்துக்களில் நான் வந்து பாத்தீங்கன்னா வசந்த ருத்துவா, குசுமாகரகன்றதுக்கு அர்த்தம் வசந்த ருத்துவாக நான் இருக்கின்றேன். போச்சு. என்ன கிளி நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்துல இப்ப இந்த ஒரு மாசம், லாஸ்ட் ஒரு மாசம் எல்லாம் வசந்த காலம் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிச்சு 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 ஒரே சத்தம். இப்ப நீங்க கிளாஸ் அங்க தியான ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கூட்டம் வந்து கத்திட்டு இருந்துச்சு. நல்லா இயரிங் பண்ணீங்கன்னா தெரியும். சுத்தி சுத்தி மத்தியான நேரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வருது. கிளிகளும் குருவிகளும் மைனாக்களும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். இந்த குசுமாகரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு பிரசன்னமாய் எல்லாம் பச்சை பச்சை பச்சையா இருக்கா, எல்லாம் ஃபுட்டு நல்லா கிடைக்குது அப்படின்னு சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கு. அந்த மங்களமா இருக்கக்கூடிய அந்த வசந்த ருத்துவாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. 36 தியுதம் சலயதா தியூதம் சலயதாமஸ்மி, தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம், ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமகம். சலயதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, சலயதாம் அப்படின்னா தாயக்கட்டை உருட்டுறவங்க, அந்த கார்ட்ஸ் விளையாடுறவங்க, இது மாதிரி எதெல்லாம் சூதாட்டமா இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சூதாட்டத்தை பண்றாங்களோ அவர்களிடத்தில் தியூத்தம் அப்படின்னா அந்த வஞ்சனையா, அந்த சூதாட்டக்கூடிய திறமையா நான் இருக்கின்றேன். சூதாட்டம் ரொம்ப ஈஸி இல்லை. கேசினோ ஏதோ ஒரு 007 ஃபில்ம் ஒன்று வந்துச்சு, கேசினோ ராயல்ஸா ஏதோ ஒரு ஃபில்ம், ரொம்ப அருமையான ஃபில்ம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்துறதுலாம் இருக்கும். எப்படி ஆச்சரியமா இருக்கும், எப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் கூட பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த கார்டை எப்படி மாத்துனானே தெரியாது. கார்டு வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு டைஸ் வச்சுருப்பாங்க சின்னதாக, ஒரு தாயக்கட்டை மாதிரி சின்ன இதா ஸ்கொயரில். அதை எடுத்து உருட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி. அப்போ கார்ட்ஸ், அந்த டைஸ் இதெல்லாம் சூதாட்டம். அந்த சூதாட்டத்தில் இருக்கக்கூடிய சூதாடும் தன்மையாக, திறமையாக வந்து பாத்தீங்கன்னா தியூத்தமாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. தேஜஸ் தேஜஸ்வினாமகம், யாரெல்லாம் இந்த உலகத்துல தேஜஸை பொருந்தியவர்களா இருக்காங்களோ, பார்க்கும் போதே தேஜஸ்வியா இருப்பாங்க, அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த தேஜஸாக நானே இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, ஜெயோஸ்மி விவசாயோஸ்மி. ஜெயோஸ்மி அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் எடுக்கலாம். விவசாயோஸ்மி அப்படின்னா நல்ல முயற்சி பண்றவர்களிடத்துல ஜெயமா இருக்குன்னு அர்த்தம் எடுக்கலாம். இல்லைனா ஜெயத்தை விரும்பக்கூடியவர்களிடத்தில், வெற்றியை விரும்பக்கூடியவர்களிடத்தில் வெற்றியாக நான் இருக்கின்றேன், ஜெயமாக நான் இருக்கின்றேன். அதே நேரத்துல 2வது அர்த்தம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விவசாயோஸ்மி அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களிடத்துல அந்த விவசாயம் அப்படின்னா முயற்சியாக நான் இருக்கின்றேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த பாடத்தை எடுக்கிறேன்னு வச்சுங்க, சாஃப்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு அலட்டிக்காம நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா போய் சேராது. எனக்குள்ளார இருக்கிற வீரியத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல் எஃபோர்ட் எங்க நாபிஸ்தானத்துல இருந்து சப்தங்களை எடுத்து நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை அட்டென்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. அதுக்கு ஒரு பிரயத்தனம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசும்போது ஒரு பிரயத்தனம் இருக்கு. அந்த பிரயத்தனம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். ஹார்ட் ஒர்க் ஒருத்தர் பண்றாரு, அந்த ஹார்ட் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த முயற்சியாக நான் தான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சத்துவம் சத்வவதாமகம், யாரெல்லாம் இந்த உலகத்துல சத்துவ குணத்தை உடையவர்களா இருக்கின்றார்களோ அந்த சத்துவ குணத்தை உடையவர்களிடத்தில் சத்துவ குணமாக நானே இருக்கின்றேன் சொல்லியாச்சு. இதுல எதுவும் உபாசனை இல்லை. 37 விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி,
பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாம் அப்யகம் வியாசः முனீனாம் அப்யகம் வியாசः கவீனாம் உஷனா கவிஹி. விஷ்ணு குலத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக பேர் தோன்றி இருக்கிறாங்க. அந்த விஷ்ணு குலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனாக நான் இருக்கின்றேன். மொத்தம் வந்துருந்தா இதுல விஷ்ணுன்னு ஏற்கனவே ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு சொல்லியாச்சு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சொல்றாரு. விஷ்ணு குலத்துல அநேக பேர் தோன்றினாலும் நான் வந்து வாசுதேவனா இருக்கின்றேன். வாசுதேவ உபாசனம் ரொம்ப விசேஷம். வாசுதேவன்றதுக்கும் கிருஷ்ணனுக்கு என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே கிருஷ்ணன் போதே என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டா ஒரு லிமிட்குள்ளாரதான் நாம ரூபத்துக்குள்ளார வந்துடும். அதே நேரத்துல வாசுதேவன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்றது. அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசுதேவா வாசுதேவா வாசுதேவான்னு சொல்லுவாங்க. பக்தியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வாசுதேவனாக இருக்கின்றேன் முக்கியமான உபாசனை அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21வது உபாசனையில அது வந்துருது. பாண்டவானாம் தனஞ்சய அஸ்மி. நான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் மத்தியில் தனஞ்சயனாக நான் இருக்கின்றேன். அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நரநாராயணன் அப்படின்னு 2 பேர் புராணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. பத்ரிநாத் போனீங்கன்னா நரநாராயண பர்வதம் இருக்கு. அதே மாதிரி கங்கோத்திரி போனீங்கன்னாலும் நரநாராயண பர்வதம்னு 2 பின்னாடி காட்டுவாங்க. சூப்பரா இருக்கு ராத்திரில பாக்குறது. அப்ப அந்த நரநாராயணர்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நரன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனா பிறந்தார், நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனா பிறந்திருக்கார். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா 2மே இவரோட அவதாரம் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சயனாக அர்ஜுனனாக பாண்டவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் முனீனாம் அப்யகம் வியாசக. முனிவர்கள் மத்தியில் நான் வந்து வியாச முனிவனாக இருக்கின்றேன். அநேக வியாசர், அதுல கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லக்கூடிய வியாசராக நான் இருக்கின்றேன் அப்படின்னு பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளையில இருந்து பார்க்க போறோம். அதுல சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண துவைபாயன அப்படின்னு சொல்லக்கூடிய வியாசனாக முனிவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல கவீனாம் உஷனா கவிஹி. கவின்றதுக்கு அர்த்தம் கிராந்த தரிசிகள் அப்படின்னு பேரு. முன்ன பின்ன எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க. அப்படி முன்ன பின்ன எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய கிராந்த தரிசிகள் சர்வஜர்களிடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா உஷனா கவின்றதுக்கு அர்த்தம் சுக்கராச்சாரியராக நான் இருக்கின்றேன். அசுரகுரு சுக்கராச்சாரியரா நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் 38வது ஸ்லோகம். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். தண்டோ தமயதாமஸ்மி. தமயதாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு தமனம்னு பேர். டு கண்ட்ரோல். தமம் பண்றது அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது. யாரு? எவ்வளவு டிக்டேட்டர்ஸ் வந்தாச்சு இல்ல இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கண்ட்ரோல் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிளம்பினோடனே வந்து பாத்தீங்கன்னா நாதபுரம் தான் பக்கத்துல என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்காரு. இப்படி போங்க அப்படி போங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க. பாவமா இருக்கும் அவர் பாட்டுக்கு. சரி சாமி சரி சாமி சரி சாமி. இப்ப என்கிட்ட யாராவது பேசுனா இவ பண்ணுங்க அது பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட வந்து உங்களை நான் கண்ட்ரோல் பண்றேன்னா நான் ஆட்டம் போடுறதுக்கெல்லாம் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆடுறீங்களா? இன்னைக்கு கிளாஸ் இல்லை, சரி சுவாமி. இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, சரி சுவாமி. நாளைக்கு பாகவதம் பார்க்க போறோம், சரி சுவாமி. அப்ப நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுறீங்களா? அப்ப நான் உங்களை கண்ட்ரோல் பண்றேன்ல. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் எல்லாம் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்றாங்க, அப்பா அம்மா சில்ட்ரன்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு பதவியில இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவங்க நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தண்டமாக பனிஷ்மெண்ட் இருக்குல்ல. என்ன பனிஷ்மெண்ட்? நீங்க சொல்றத கேட்கல அப்படின்னா பிடிச்சி கிள்றது. கணக்கு டீச்சர் கிள்வாங்கல்ல, அப்படி காலை பிடிச்சி கிள்றது. காதை பிடிச்சா ஐயோ விடுங்க விடுங்க டீச்சர் வலிக்குது 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 அப்படியே கிள்ளுவாங்கல்ல கணக்கு டீச்சர் சின்ன வயசுல. அந்த தண்டமாக நான் இருக்கின்றேன். இப்பெல்லாம் யாரும் அடிக்க முடியாது. முன்னாடிலாம் குச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடஞ்சி போகும். நாங்களே வாங்கிட்டு வருவோம் குச்சியை நாங்களே வாங்கிட்டு வந்து எங்களையே வந்து டீச்சர் அடிப்பாங்க, குச்சி உடஞ்சி போகும். அப்ப அந்த தண்டமாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டா பனிஷ்மெண்டாக நான் இருக்கின்றேன். கண்ட்ரோல் பண்றவங்க இடத்துல பனிஷ்மெண்டாக நான் இருக்கின்றேன். நீதி ரஸ்மி ஜிகீஷதாம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகீஷதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் யாரெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ, ஜெயமடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கலா வந்து நான் இருக்கேன், நீதியாக நான் இருக்கேன். எத்திக்ஸ் இருக்குல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு எத்திக்ஸ் இருக்கு, பேசிக் எத்திக்ஸ்.
அந்த நீதியாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம், இதை எடுத்துக்கணும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனம் ஆத்மானுபூதி போறோமோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப சிரவணமா இருக்கட்டும் மனனமா இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துல இருக்கிற இது கொஞ்சமா மனனத்துல கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணுவோம், மனனத்திலையும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு பேரே மௌனம்னு வச்சிருக்கு பிருகதாரண்யர். பாண்டித்யம் நிர்வித்ய பாலேன திஷ்டாசேத் பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அத மௌனீ பவே அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாகனு ஒரு மந்திரம் இருக்கு. அப்ப நிதித்தியாசனத்துக்கு பேரே என்ன வச்சிருக்கு அப்படின்னா மௌனம். அந்த மௌனம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரகா. நிதித்தியாசனத்துக்கு ஒருத்தர் போறாரு அப்படின்னா ஆத்ம தியானத்துக்கு முதல் சாதனம் எது சுவாமி அப்படின்னா மௌனம் தான். ரகசியங்களில் குஹ்யானாம் மௌனம் சைவாஸ்மி, ரொம்ப ரகசியமானவைகளில் நான் மௌனமாக இருக்கின்றேன். ஆத்ம வித்யா என்னது, ஆத்மா உள்ளதுன்னு இருக்கு, ரொம்ப ரகசியமா ஹிருதய குகையில இருக்குல்ல, அதை அடையறதுக்கான மௌனமாக நான் இருக்கின்றேன். மௌனமா பகவான் தான் இருக்கார். ரகசியமானவைகளில் நான் மௌனம். ஞானம் ஞானவதாமகம், யாருக்கெல்லாம் எந்தெந்த ஞானம் எல்லாம் இருக்கோ அந்த ஞானம் எல்லாம் நானாக இருக்கின்றேன். ஒண்ணு பர விஷயங்கள் லோக விஷயங்கள் எடுத்துங்க, இல்லைன்னா பாரமார்த்திக விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆத்ம ஞானமாக பகவான் தான் இருக்கின்றார், ஞான ஸ்வரூபமா இருக்கின்றார் சொல்லியாச்சு. 39வது ஸ்லோகம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகமர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். யத் ஸ்யாத் மயா பிடிக்கும் போது யத் ஸ்யாத். யச்சாபி சர்வபூதானாம், யச்சாபி அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ சர்வபூதங்களா, இதை எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பீஜம் ததாகம், நான் தான் அந்த பீஜமா அந்த ஜீவராசிகளுக்கு நான் தான் இருக்கின்றேன். பீஜம்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்பெர்ம்ல முதல்ல உள்ள வந்தது யாரு அப்படின்னா வீரியத்துக்குள்ளார முதல்ல வந்தது யாரு, பிராணன். பஞ்சாகினி வித்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துல இருந்து கீழே இறங்கும். சொர்க்கத்துல இருந்து ஜீவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலைமேகத்துக்கு வராங்க, 2வது ஆகுதின்னு பேரு. மலைமேகத்திலிருந்து இந்த பூமிக்கு வராங்க, 3வது ஆகுதி. அந்த பூமியில மழை தண்ணி விழுந்த மாத்திரத்துல தாவரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, எல்லா பிளான்ட் எல்லாம் அதை கிரகணம் பண்ணிக்குது. ஜீவர்கள் அந்த தானியங்கள் வழியா நல்ல அன்னத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நம்ம சாப்பிடுறோம், உள்ள போகுது. எது போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல ஒவ்வொன்றுக்குள்ளயா மாறி 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 வருவான். பிராண சரீரக, இந்த உலக இந்த தேகத்தை விட்டு போகும்போது எப்படி போறோமோ பிராணன் போச்சு. பிராணனுக்குள்ளார எதெல்லாம் இருக்கு, மற்ற எல்லா தத்துவங்களும் பிராணனுக்குள்ளார இருக்கு. 14 தத்துவங்கள். பஞ்ச பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணன் ஆயிடும். அந்த ஒரு பிராணனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற எல்லா தத்துவங்களும் அதுக்குள்ளார வந்துடும். பிராணன் கிளம்பும் போது கூட கூடவே என்ன பண்ணும், இந்த மற்ற தத்துவங்களும் போயிடும். அப்போ திரும்ப இறங்கும் போது எப்படி வருது அப்படின்னா ஜீவன் வந்து எப்படி வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட அப்பாவோட அந்த வீரியத்துல, அப்பாவோட வீரியத்துல என்ன வருது அப்படின்னா அந்த பிராண ரூபத்துல ஜீவர்கள் வந்துடுறாங்க. அப்ப அந்த பிராண ரூபத்துல இருக்க ஜீவர்கள் எப்படி வந்தாங்க, சாப்பாட்டு மூலமா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலமா வந்தாங்க. அப்ப அதோட லாஸ்ட் பாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா வீரியம். அப்ப வீரியத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜலதத்துவம் இருக்கும், புரோட்டோபிளாசம் இருக்கும். அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி தத்துவமும் ஜல தத்துவமும் சேர்ந்தது புரோட்டோபிளாசம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவம் தான் அதுக்கு உயிர். அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளார போகிறது. அப்ப முதல் பர்சன் இந்த தேகத்துக்குள்ளார வந்தது யாரு அப்படின்னா வீரியம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீரியத்துல இருக்கிறது பிராணன். அந்த பிராணன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். அப்போ வீரியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதெல்லாம் ஜீவர்களா இருக்காங்களோ எல்லா ஜீவர்களுடைய பீஜமாக நான் இருக்கின்றேன். இது ஒரு முக்கியமான உபாசனை ஆயிடுச்சா. பிராண உபாசனைக்குள்ளார இதை கொண்டு வந்துடணும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் சொல்லுது பிராண உபாசனைக்குள்ளார. இதுக்கு என்ன உபாசனைக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஜேஷ்டத்துவம் அப்படின்ற உபாசனை சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உபாசனை இருக்கு, ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறதுலே ஜேஷ்ட புத்திரன். இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் பர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜம். இந்த தேகம் இவ்வளவு வளர்ந்து கிடக்குதே, இதுக்கு முதல்ல யார் வந்தது, உள்ள பிராண ரூபத்துல பகவான் உள்ள வந்துட்டார். அவர்தான் என்னுடைய பீஜமா இருக்கார்.
என்னுடைய பிராணன் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஜம் அப்படின்னு உபாசிக்கிறார். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், ந ததஸ்தி வினா யத் சியாத். எது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா எத்து சியாத் ததஸ்தி வினா யத் சியாத் மயா பூத சராச்சரம். எது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது நான் இல்லாமல் இருக்குமோ, எதஸ்தி வினா யத் சியாத் மயா, எது இல்லாமல் எது நான் இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி ஒரு பதார்த்தம் பூத்தம் சராச்சரம் அப்படின்னு உண்டான ஜீவராசிகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த சராச்சரங்களோ ஒன்றுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எதெல்லாம் இங்க இருக்கோ அது எல்லாம் என்னோடு சேர்ந்துதான் இருக்கின்றது. நான் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு உயிர்களும் இல்லை, அண்ட சராச்சரத்துல ஒரு எம்மம் வஸ்துக்களும் இல்லவே இல்லை. என 2 அம்சம் சொல்லியிருக்கேன். ஒன்று பஞ்சு, அதுக்கப்புறம் நூல். இந்த 2 இல்லாம என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா துணியும், எந்த துணியும் இல்லை, எந்த வந்து ட்ரெஸ்ஸும் இல்லை, ஆடைகளும் இல்லை. அப்ப எல்லா ஆடைகளும் துணிகளும் வந்து பாத்தீங்கன்னா நூலாலும் பஞ்சாலும் ஆனதா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இல்லாம ஒரு வஸ்துக்களும் இங்க இல்லவே. நமக்குள்ளாரையும் பகவான் தானே வெறும் சைத்தன்யமா உயிரா இருக்கின்றார். அவர் இல்லாம நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதான் சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 40வது ஸ்லோகத்துல, நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷது தேசதः ப்ரோக்தः விபூதோ விஸ்தரோ மயா விபூதேர்விஸ்தரோ மயா நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப. ஏ பரந்தப, ஏ அர்ஜுனா, என்னுடைய விபூதிகளுக்கு திவ்யமான விபூதிகள். எப்பவுமே திவ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தெய்வ சம்பந்தி, தெய்வீகமானன்னு எடுக்கலாம். தெய்வீகமானன்றது எடுக்கிறது காட்டில என்ன எடுக்குங்க அப்படின்னா தெய்வ சம்பந்தி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு சொல்லும் போதே மம மாயா துரத்தியா அப்படின்னு வந்து சொல்றோம். அப்ப இந்த தெய்வீகேஷா குணமயி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று பார்த்து தெரியுங்களா? தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த தெய்வீன்ற சப்தத்தை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ சம்பந்தி தெய்வி அப்படின்னு எடுக்கணும். அப்ப திவின்றதுக்கு அர்த்தம் திவிபவம் திவ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி எடுக்காம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தெய்வ சம்பந்தி, அதுக்கு பேரு திவ்யம்னு எடுத்துக்கணும். தெய்வ சம்பந்தி அப்படின்னா இது மாயா. அந்த மாயையோட விபூதி தான் வந்து பாத்தீங்கன்னா திவ்ய விபூதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. திவ்யமான விபூதிகள் என்ன கான்சியஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்து உண்டானவைகள் தான் இந்த எல்லா விபூதிகளும். இந்த விபூதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்டே இல்லை. தொடுவான மாதிரி நீங்க சொல்லி 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 அழுத்து போகலாம், முடிவுக்கு வரவே முடியாது. ஏன் அப்படின்னா மாயைன்னு ஒரு வஸ்து வாஸ்தவமா இல்லை. மாயைன்னு ஒரு வஸ்து வாஸ்தவமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? எண்டுக்கு போயிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானோட விபூதிகளை சொல்லி சொல்லி மாளவே மாளாது, முடியவே முடியாது. அதாவது ஆச்சரிய சொல்றாரு, இதுக்கு என்னுடைய திவ்யமான விபூதிகளுக்கு அந்தமானது இல்லவே இல்லை, முடிவானது இல்லை. அப்ப இப்ப நான் உனக்கு சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா ஏஷத்து உத்தேசத்தக புரோக்தா. இந்த விபூதிகள் இந்த அத்தியாயத்துல நான் சொன்னது என்னன்னு கேட்டா ஒரு உத்தேசமா ஏகதேசமா கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா உனக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். விபூதேர் விஸ்தரோமயா, விபூதிகள் கொஞ்சமா ஏகதேசமா உனக்கு விஸ்தாரமா இந்த அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது என்னால். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பூரணம் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஒரு எறும்பு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் எறும்பானான் இருக்கேன், இப்படி எடுக்கணும். கிளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பச்சை கிளியா இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்துக்கணும். எறும்புல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எலிகளில் நான் மூஞ்சூரா இருக்கேன், மூஷிக்கம் நான் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு ஐட்டத்திலையும் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நான் பூக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூவா இருக்கேன், நல்ல வாசனையா இருக்கு, மல்லிப்பூவா இருக்கேன், இது மாதிரி எடுத்துக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு சொல்லி முடியறது யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஐட்டமா இருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா பகவான் சாப்பிட்ற ஐட்டத்துல என்னவா இருக்காரு? இட்லியா இருக்கார். சாதத்துல என்னவா இருக்கார்? தயிர் சாதமா இருக்கார். சுத்த பிரம்மம். இட்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இட்லியா இருக்காரு? பூவான இட்லி வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான்.
இந்த தயிர் சாதம் சாப்பிடும் போது இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. எவ்வளோ டிஷ் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆகாது. அந்த தயிரை போட்டு சாப்பிட்டா அப்படியே பரவசமா இருக்கும் பாருங்க. நான் எப்பவுமே அதுக்கு பேர் வச்சிருக்கேன், தயிர் சாதத்துக்கு பேரே பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு. வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, வெறும் தயிரா இருக்கணும், வெறும் தயிர். அப்பா அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நான் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன், சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் தயிர் சாதமா இருக்கார் அப்படின்னு. அப்ப இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம விபூதியை சொல்லிக்கிட்டே போறோம் அப்படின்னா என்னைக்காவது முடிவுக்கு வர முடியுமானா முடிவுக்கு வரவே முடியாது. இந்த அத்தியாயம் முடிச்சோட நாளைக்கே எடுக்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு. அந்த பாகவதத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சொல்லாததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கு. சில விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அதுக்காக தான் நான் பாகவதத்தை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். இதே மாதிரி இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாத சில மசாலாக்கள் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் மனோவிகாரம். இது வரைக்கும் சொல்லப்பட்டதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், மாயானா என்னது, ப்ரொஜெக்ஷன் பண்றது. ப்ரொஜெக்டர் தான் மனசு. மனசுக்கு அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளார இருக்க பிலிம் ரோல் தான் எது அப்படின்னா வாசனைகள். அப்ப இந்த வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வாசனாமயம். இதம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் வாசனாமயம். யாரு ப்ரொஜெக்ட் பண்றா அப்படின்னா மனசுதான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. எல்லா காட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல இருந்து, அந்த பிலிம் ரோல்ல இருந்து வெளிப்பட்டது. அதே மாதிரி மனசுதான் அந்த ப்ரொஜெக்டர், வாசனை தான் பிலிம் ரோல். அதுல இருந்து தான் இந்த உலகத்தையே நம்ம பார்க்கிறோம். இதுதான் விபூதி. பிரகாசம், அந்த பிரகாசம் தான் சுத்த பிரம்மம். அந்த ப்ரொஜெக்டர் வழியா, அந்த ஸ்கிரீன் வழியா வெளில வருது இல்ல, அப்ப அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா விதமான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அது யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிலிம் ரோலோடது சாமி. மாயா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விபூத்தின்னு பேரு. அந்த பிலிம், அந்த பிரகாசத்துக்கு ஏதாவது இருக்கானா, பிரகாசம் ஒன்றும் இல்லை, உப்புச்சப்பு இல்லாத பரபிரம்ம சுரூபம். அது அந்த மாயைக்குள்ளார பிலிம் ரோல் வழியா அந்த பிரகாசம் வரும்போது விபூதிகளா தெரியுது. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மாயாமயம், மனோவிகார மாத்திரம். இது எல்லாம் சொல்லப்பட்ட நாமரூபங்கள், குணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட அம்சங்கள் அப்படின்னு அங்க சொல்ல போறேன். அப்ப 41வது ஸ்லோகம் வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 39லயே 24 உபாசனைகள், பிரதான உபாசனைகள் நான் சொன்னதை முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். ஆச்சாரியர் என்ன சொல்றார், யத்யத் விபூதி மத் சத்வம், எது எது எல்லாம் சிறப்புடையதோ, விபூதி அப்படின்னா குளோரி, ஆச்சரியம், ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ, விபூதின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப சிறப்பானது. எது எது எல்லாம் விபூதியை உடையதோ, ரொம்ப பெஸ்ட் 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 இருக்கோ, அது எல்லாம் ஸ்ரீமத். ஸ்ரீமத் அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தம், லக்ஷ்மியை உடையது. ஸ்ரீ லக்ஷ்மி மத், லக்ஷ்மியை உடையது. அல்லது ஊர்ஜிதம், ஊர்ஜிதம் வா, சக்தி படைத்தது, சாமர்த்தியம் உடையது, ஊர்ஜான்னு பேர், சக்தி சாமர்த்தியத்தை உடையது. அது எது எது ஊர்ஜானாவே என்ன எடுத்துக்கணும், பிராணசக்தின்னு எடுத்துக்கணும். இந்த பிராணசக்தியை உடைய ஊர்ஜிதம் உடையதாக தத்தத், அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்வம். சத்வம்ன்றதுக்கு அர்த்தம் எதெல்லாம் இருப்புள்ள வஸ்துக்களா இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் லக்ஷ்மியும், அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஊர்ஜிதம், இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மம தேஜோ அம்ச சம்பவ சம்பவம், என்னுடைய தேஜோ அம்சத்துல இருந்து அப்படின்னா என்னுடைய பிரகாசத்துல இருந்து. நம்ம சொல்றோம் இந்த குளோரிஸ் எல்லாம் பிலிம் ரோல் ஓடிச்சுனாலும் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன சாமி இருக்கும், பிலிம் தெரியுமா, தெரியாது இல்ல. அப்ப பிலிம் தெரியணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர் வழியா இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த பிலிம் ரோல் வழியா போகணும். அப்பதான் காட்சிகள் தெரியும். அப்ப காட்சிகளோடது எல்லாம் யாரோடதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், மம தேஜோம்ச சம்பவம். கான்சியஸ்னஸ் வந்து மட்டும் இல்லாம இந்த மனசு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு மட்டும் இருந்தா காட்சிகள் தெரியாது சாமி. அப்ப என்ன வேணும் அப்படின்னா கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தேஜோ அப்படின்னு பேரு. அந்த தேஜோ அம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம், பிரகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன். இந்த கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து உண்டானது தான் இந்த மொத்த ஜெகத்தும். நான் ஆச்சாரியராக்கும் அத்வைதியாக்கும் நல்லா நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா வாஸ்தவத்துல நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்றது ரிஃப்ளெக்ஷன், தேஜோ அம்ச சம்பவம். அப்ப இந்த உலகத்துல எதெல்லாம் பெஸ்ட் 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 நீங்க சொல்றீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட
தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்தோட அம்சத்திலிருந்து உண்டானவைகள் என்று வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வாயாக. வெளியில இருக்க நாம ரூபெல்லாம் பொய், ஆனா பின்னாடி அதுக்கு பின்னாடி எதற்கு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை ஆசிரியம் பண்ணிதான் இந்த மாயையானது இருக்கு, இந்த விபூதிகள் எல்லாம் இருக்கு. அதுல இருந்துதான் இது எல்லாம் உண்டாயிற்று என்று அறிந்து கொள்வாயாக. அத்தவா 42வது ஸ்லோகம். அத்தவா பகுனை தேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுனனை பார்த்து சொல்றார் அத்தவா அல்லது, முதல் ஸ்லோகத்துக்கு மறுப்பு அல்லது. ஹே அர்ஜுனா, ஹே அர்ஜுனனே, ஏத்தேன பகுனா ஞாத்தேன தவ கிம் சியாத். நிறைய என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆக வேண்டி இருக்கு. இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி நான் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன். இதோட கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க முடியுது, பாகவதத்துல சொல்லி முடிக்கிறேன். இங்க சொல்றாரு நிறைய கேட்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் விபூதியை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் பெஸ்ட்னு என்னோட ரூம்ல இருக்க விபூதியை சொல்ல முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் 2-3 மானிட்டர் வச்சிருந்தேன் லேப்டாப்பு. இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த பென்கியூ அப்படின்ற லேப்டாப் இது வந்து மானிட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டரில் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்கியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவானாக இருக்கார். செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நோக்கியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து சாம்சங் தான் பெஸ்ட்டு, அதுதான் ஈஸ்வரன் வந்து சாம்சங்காக இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நான் என் ரூம்ல இருக்கிறதையே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாரு. கிராம்ப்டன் கிரீவ்ஸை காட்டில வந்து ஹேவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, அப்ப பகவான் வந்து ஹேவல்ஸ் ஃபேனா இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு ஐட்டமா சொல்லி சொல்லி முடியுமா சாமி அப்படின்னா முடியாது. அர்ஜுனன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சொல்றார், நிறைய கேட்டு என்ன ஆக போகுது, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வர முடியுமா, உனக்கு என்ன ஆக போகுது. கோயில் கோயிலா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பகவான் இருக்கார் அங்க பகவான் இருக்காருன்னு சுத்தி என்ன ஆக போகுது உனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, விஷ்டபிய அகமிதம் கிருத்ஸ்னம் ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தையும் நான் என்ன பண்றேன், வசப்படுத்தி கொண்டு விஷ்டபிய பிடித்து கொண்டு இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஏக அம்சேன விஷ்டபிய ஜெகத்தோ ஸ்திதோ ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தும் என்னுடைய ஏக அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஏக்க அம்சத்துல என்ன அர்த்தம், திரிபாதஸ்யாமிருதம் தேவி புருஷ சூக்தம் சொல்லுது. பாதோசிய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் தேவி அப்படின்னு. இந்த மொத்த ஜெகத்து என்டையர் சிறிய கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ்ல பகவானுக்கு மேல ஏக்க அம்சம். ஏக்க அம்சம்ன்றது கூட என்னன்னா எங்க ஆச்சாரியர் சொல்லுவாரு, இந்த முடியை எடுத்து அதோட மொட்டு இருக்கு பாத்தீங்களா டிப்பு, அந்த டிப்பு எவ்வளோ அளவோ அதை தான் எடுத்துக்கணும் இந்த மொத்த ஜெகத்து. மீதி இருக்கிறதெல்லாம் அமிர்த சுரூபமா வெறும் கான்சியஸ்னஸ் ஆனந்த சுரூபமா இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தும் மயிரோட ஒரு அளவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, ஏக்க அம்சேன ஸ்திதம். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன ஆக போற. அப்ப அதனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விபூதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே வாஸ்தவம் இல்லை, இது எல்லாம் மாயாமயம். அப்ப இதை எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரம்மசூத்திரம் ரொம்ப நிர்ணயம் பண்ணுதுன்னா பிரதீகே சூத்திரம்லாம் வச்சு நிறைய சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏறி போறதுக்கான ஒரு சோப்பானம், ஒரு படிக்கட்டு மட்டும்தான், ஸ்டேர் கேஸ் மட்டும்தான். அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம் நம்ம சொல்றோம். அந்த பகிரங்க சாதனம் வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராகியத்தை உண்டு பண்ணும் கர்மயோகம். நிறைய பேர் கர்மயோகத்தையும் டிராப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உபாசனா யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனா வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்துல சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இதை இந்த ஆறுத்தையும் சமாதி சட்க சம்பத்தியை கொடுக்கறதுக்காக தான் உபாசனைகள். அப்ப உபாசனைகள் எல்லாமே யதார்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யதார்த்தம் இல்லை, அயதார்த்தம், பொய். அது வந்து அப்சல்யூட் இல்லை. அப்ப ராமர் கிருஷ்ணர் இது மாதிரி எத்தனை ரூபங்கள் கொடுத்தாலும் அது எல்லாம் பொய், மாயிக்கம். ஆனா எதுக்காக உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குணத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேஸை கிரியேட் பண்றதுக்காக, சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த உபாசனைகளை பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏக்க அம்சேன ஸ்திதம், இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட ஏக்க அம்சத்துல இருக்கிறது. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியாது. இதை பிடிச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சர்வம் பிரம்மமயம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சர்வம்ன்றது வாஸ்தவத்துல இல்லை. சர்வம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாயா.
அப்ப இருக்கிறது எது அப்படின்னா, இருக்கிறது ஏக்கமே அத்வித்தியம், ஒரே ஒரு பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியையும் கடந்து போய் சுத்த பிரம்மத்துக்கு, வேதாந்தத்துக்கு வந்தார். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் விபூதி யோகம் சொல்லப்பட்டிருக்கு. விபூதி யோகம் எல்லாமே மெடிடேட் பண்றதுக்கான தகுதியை உண்டு பண்றதுக்காக சொல்லப்பட்டதா இருக்கு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. ஓம் ஓம் தத்சதிதி. ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோऽध्यायः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி. நாளைக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. நாளைக்கு வந்து பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் விபூதி வர்ணனம் பார்க்க போறோம். ஒரு 4 நாள் இதே மாதிரி ஒரு 4 நாள் பார்த்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆயிடும்.